பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளில் முதலாம் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் செய்த முதல் காரியம் சிலுவையில் அறைந்தவர்களையும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் மன்னித்ததாகும். இயேசு ஏன் நம்மை மன்னிக்கிறார்? அதற்கு ஒரே காரணம், அவர் நம்மில் வைத்த அளவில்லாத அன்பு. பிரியமானவர்களே, ஒருவன் தவறு செய்யும் தன் பிள்ளையை கொண்டு போடுவதில்லை. ஏனென்றால் அது அவனுடைய பிள்ளை. ஆகையால் அவன் அந்த பிள்ளையை மன்னித்து திருத்துகிறான். அதே வண்ணம் இயேசுவும் சிலுவையில் அதையே செய்தார். நாம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள். எனவே நம்மேல் உள்ள அன்பினால் அறியாமல் செய்த பாவத்தை இயேசு நமக்கு மன்னிக்கிறார். இயேசு சிலுவையில் செய்த அதே ஜெபத்தை இன்றும் அறியாமல் பாவத்தில் இருக்கிற உங்களுக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுதான் என் பாவத்தை மன்னித்து விட்டாரே, நான் இனி ஏன் பாவத்தை குறித்து கவலைப்பட வேண்டும்? ஆண்டவர் தருகிற இந்த பாவ மன்னிப்பு நிபந்தனையற்றது அல்ல. ஆண்டவர் தருகின்ற நீங்கள் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை இழந்து போகவும் முடியும். பிரியமானவர்களே, 2 விதத்தில் நீங்கள் அதை இழந்து போக நேரிடலாம். முதலாவது, தேவன் தருகிற மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணிக்கலாம். 2 சகோதரர்களுக்குள் சண்டை வந்தபோது அண்ணன் சொன்னான், நீ போடா, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று அவன் சொல்லலாம். உம்முடைய மன்னிப்பு எனக்கு வேண்டியதில்லை என்றும், என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லியும் அவன் போகலாம். அப்படியே நீங்களும் இயேசு உங்களை அழைத்து மன்னிக்கும் போது, உம்முடைய மன்னிப்பு எனக்கு வேண்டாம், ஒருவேளை எனக்கு பிழைக்க தெரியும் என்று நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம். நீங்கள் அழிவை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் இதனால். பிரியமானவர்களே, இது மன்னிப்பை பெறாமல் அழிவதற்குரிய முதல் வழி. 2வது, தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்ற நான் எனக்கு விரோதமாக தப்பிதங்களை செய்தவர்களை மன்னிக்கவில்லை என்றால் நான் பெற்ற மன்னிப்பை இழந்து போவேன். வேதத்திலிருந்து ஒரு உவமையின் வாயிலாக இதை விளக்க விரும்புகிறேன். ஒருவன் தன் எஜமானிடத்திலிருந்து 1 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தான். கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் சிறைக்கு போக வேண்டிய நெருக்கடியில் எஜமானிடம் சென்று, எனக்கு கொஞ்ச நாள் தாரும், நான் கடனை கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த எஜமானுக்கு தெரியும், இவனால் திருப்பி கொடுக்கவே முடியாது என்று. ஆனாலும் தன்னிடத்தில் கெஞ்சி கேட்டதினாலும் அவனுக்கு அவகாசம் கொடுக்காமல் அவன் கடனை மன்னித்து அன்றைக்கு அவனை விடுதலையாக்கினான். இதுதான் நாம் அழுது ஜெபம் பண்ணும் போது தேவன் செய்கிற காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் அந்த மன்னிக்கப்பட்ட வேலைக்காரன் என்ன செய்தான்? அவன் வெளியே போனான். தன்னிடத்தில் 100 ரூபாய் கடன்பட்ட ஒருவனை கண்டு அவன் தொண்டையை நெரித்து, தருகிறாயா இல்லையா என்று அவனை மிரட்டினான். அவனை கொண்டு போய் சிறையிலே போட்டு விட்டான். அவன் கூட வேலை பார்த்தவர்கள் இதை பார்த்து தங்கள் எஜமானிடத்தில் சொன்னார்கள். எஜமான் கடும் கோபம் அடைந்து அந்த கொடிய வேலைக்காரனை அழைத்து, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் அவனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனையும் அவன் குடும்பத்தையும் சிறைச்சாலைக்குள் தள்ளிவிட்டான். இரக்கமில்லாத வேலைக்காரன் மன்னிப்பை இழந்து போனான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் துணிந்து செய்யும் பாவங்களால் தேவனின் மன்னிப்பை இழந்து போக முடியும். மத்தேயு 18:35 வாசித்து பாருங்கள். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மன்னிப்பு நிபந்தனையற்றதல்ல. எந்த அளவினால் அழைக்கிறோமோ அந்த அளவின்படியே நமக்கு அழைக்கப்படும். மனைவியின், கணவனின், நண்பனின் துரோகத்தை மறக்க முடியவில்லை, எப்படி மன்னிக்க முடியும் என்று பலர் கேட்கிறார்கள். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
இரண்டாம் உலகப் போரிலே ஜெர்மானியர்களின் கை ஓங்கி இருந்த பொழுது எதிர்த்த அநேக நாடுகளிலிருந்து யூதர்களையும் மற்ற பெண்களையும் பிடித்து கொண்டு வந்து ஏறக்குறைய 90,000 பேரை ரேவன்ஸ் புருக் என்னும் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அடைத்து வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த ஹைடிங் பிளேஸ் என்னும் புத்தகத்தை எழுதிய ஹாரிடன் பூம் இதில் இருந்தார். அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார். நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சித்திரவதையினால் மரித்த ஒரு சிறு பெண், அவள் உடைக்குள் இருந்து ஒரு தாள் அகப்பட்டது. அந்த தாளிலே ஒரு ஜெபம் இருந்தது. அந்த ஜெபத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, நன்மை செய்கிற ஆண்களையும் பெண்களையும் மட்டும் நினைவு கூறாமல் எங்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துகிறவர்களையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதி. அவர்கள் எங்களுக்கு செய்யும் கொடுமையையும் எங்களை உபத்திரவப்படுத்துவதையும் நினையாதே. அதற்கு பதிலாக அந்த உபத்திரவங்கள் எங்களில் உருவாக்கி இருக்கிற நற்கனிகளை நினைத்தருளும். பாடுபடுகிற எங்களிடையே உள்ள அன்பின் ஐக்கியம், பாடுகளில் தைரியம், பகிர்ந்து கொள்ளும் தன்மை, பெருந்தன்மையுள்ள இருதயம் ஆகிய இவையெல்லாம் இந்த உபத்திரவத்தினாலே தானே எங்களில் உருவானது. தேவனே, எங்களை உபத்திரவப்படுத்தினவர்களை நீர் நியாயம் விசாரிக்கும் நாளிலே எங்களில் உண்டான இந்த நற்கனிகளே அவர்களுக்கு மன்னிப்பாய் இருக்கட்டும் என்று ஜெபித்தாளாம். பிரியமானவர்களே, சித்திரவதையில் மரித்த 10 வயது பெண்ணின் ஜெபம் இதுவாய் இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பிள்ளைகளிடம், உறவினர்களிடம், நண்பர்களிடம் சண்டை போட்டு மனக்கசப்போடு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து மற்றவருடைய வாழ்க்கையும் கசப்பாக்குகிறோமோ? மன்னிப்பதற்கு பலன் கேட்டு ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்குள் தேவன் தங்கி வாசம் பண்ணுவார். கர்த்தர் தாமே இதை கேட்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.